மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். நமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு 12 வருடங்களுக்கு பிறகு நிகழும் அரிய கோச்சாரம். கடகத்தில் உச்சகுருவுடன் சூரியன் இணைவது நமது வாழ்க்கையை மாற்றும் தருணம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் சாதாரணமான கோச்சார கிரகநிலை கிடையாது. பல வருடங்களுக்கு பிறகு, அதாவது 12 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அரிய கிரக அமைப்பு பற்றியது. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது ஆடி மாதம். இந்த ஆடி மாதங்கிறது ஒரு தமிழ் மாதம் மட்டும் கிடையாது. இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்கம். அதாவது சூரிய பகவான் தெற்கு நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கிற காலம். தேவர்களுக்கு இரவு காலம். அதனால் இந்த தேவர்களோட இரவு காலத்தில் ஆன்மீக வழிபாடு, அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, ஜபங்கள், தியானம், தர்ம காரியங்கள், தானம் செய்கிறதெல்லாம் மிகவும் சிறப்பாக கருதப்படுது. இந்த மாதிரி ஒரு புண்ணிய காலத்தில் துவக்கத்திலேயே இன்னொரு அற்புதமான கோச்சார கிரக நிலை இப்போ நடக்குது. அதான் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவானுடன் சூரிய பகவான் இணைவது. அதாவது குரு என்றாலே ஞானம், தர்மம், ஆசீர்வாதம், வளர்ச்சியை குறிப்பவர். சூரியன்னா ஆத்ம பலம், அதிகாரம், தலைமை, உயிர் சக்தியை குறிப்பவர். இப்போ இந்த 2 சக்திகளும் சேரப்போகிறது எந்த ராசியில் தெரியுமா? நீர் ராசியான கடக ராசியில். இதில் தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. குரு என்பவர் ஒளியை பரப்பக்கூடிய ஒளி கிரகம். சூரியன் என்பவர் அந்த ஒளிக்கே ஆதாரமாக இருப்பவர். அதாவது 2 ஒளி சக்திகளும் இப்போ ஒரு நீர் ராசியில் இணைகிறாங்க. இயற்கையிலேயே ஒளியும் நீரும் சேர்ந்தா தான் விதை முளைக்கும். மரம் வளரணும்னா வெயிலும் வேணும், தண்ணீரும் வேணும். ஒளி மட்டும் இருந்தால் வெப்பம் அதிகமாகும், நீர் மட்டும் இருந்தால் தேக்கம் உருவாகும். ஆனால் இந்த 2 சக்திகளும் சரியான அளவில் சேர்ந்தா தான் உயிர் உருவாகும், வளர்ச்சி ஆரம்பமாகும். அதாவது இங்கே தான் பலருக்கும் ஒரு சின்ன கேள்வி வரும். குரு சூரியனுடன் இணைந்து விட்டால் குரு அஸ்தங்கமாகி விட மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி வரும். குரு சூரியனுக்கு மிக அருகில் வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகும். ஆனால் அதனால குருவோட பலம் முழுசாக அழிஞ்சிருன்னு சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கணும்னா 3 தெளிவான விஷயத்தை பார்க்கணும். குரு அஸ்தங்கம்னா என்ன? சூரியனோட மிகுந்த ஒளியில குருவோட தனித்துவமான சக்தி வெளிப்படாமல் இருக்கிறது தான் அஸ்தங்கம்னு சொல்கிறோம். ஆனால் அதாவது குரு இல்லைன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. குருவோட வெளிப்பாடு சூரியனோட ஒளியில மறைஞ்சு இருக்கிறதா அர்த்தம். ஆனால் இங்கே ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கோச்சாரத்தில் குரு உச்சராசியான கடகத்தில் இருக்காரு. ஜோதிடத்தில் ஒரு முக்கிய விதி என்னன்னா, உச்சபலம் பெற்ற ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆனாலும் அதோட வலிமை இழக்காது என்பது தான். ஆனால் குருவினுடைய சுபத்தன்மை குறையலாம், ஆனால் மறைந்து விடாது. இந்த இணைப்போட உண்மையான விளக்கம் என்னன்னா, இந்த காலத்தில் குருவினோட ஞானம் சூரியனின் அதிகாரத்துடன் சேர்ந்து செயல்படுகிற காலம். அதனால் இது மிகவும் வெளிப்படையான ஆசீர்வாத காலம்னு சொல்லாமல் உள்ளுக்குள்ள, அதாவது நம்ம மனதுக்குள்ளார உள்ளுக்குள் மாற்றத்தை உருவாக்கும் காலம் என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். மனிதர்களோட சிந்தனைகள் மாறும், புதிய பொறுப்புகள் வரும், தலைமை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் அகந்தை அதிகரிக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் இந்த இணைப்போட முக்கியமான பாடமாக வர்றது. அதே மாதிரி இந்த கோச்சாரமும் பலருடைய வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டதாக அமையுது. சரி, அது எப்படின்னு இதில் உள்ள மறை செய்தி என்னன்னு நம்ம கொஞ்சம் இன்னும் ஆழமாக போய் பார்த்தோன்னா, நின்று போன வேலையெல்லாம் நகரலாம், தடைபட்டிருந்த முயற்சிகள் எல்லாம் மீண்டும் வேகம் எடுக்கலாம். கல்வி, குழந்தைகள், குடும்பம், வீடு, சொத்து, ஆன்மீகம், அரசு தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கலாம். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க. சூரியன் ஆத்ம காரகர், குரு ஞானத்தின் காரகன், ஜீவகாரகன். இது உணர்த்தும் செய்தி என்னன்னு பார்த்தானா, ஆத்மாவும் ஞானமும் ஒன்றாக இணையும் போது மனிதனின் சிந்தனையை மாற ஆரம்பிக்கும் காலமாக கருதப்படுகிறது. இதுவரைக்கும் பிரச்சனையா தெரிஞ்ச விஷயம் இனிமே ஒரு பாடமா தெரியும். இதுவரைக்கும் முடியாதுன்னு நினைச்ச காரியம் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு மனசு சொல்ல ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கோச்சாரத்தோட உண்மையான அருள்.
நான் சொல்கிற இந்த பலன் உலக அளவிலும் இதோட தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நமக்கு முக்கியமாக இந்த காலம் என்ன சொல்லுது தெரியுமா? நல்ல விஷயத்தை துவங்குங்க, புதுசாக ஒன்று கற்றுக்குங்க, பெற்றோரின் ஆசீர்வாதத்தை வாங்குங்க, குருமார்களை மதியுங்கள், முடிந்த அளவு தான தர்மங்களை செய்யுங்க. ஏன்னா உச்சமாக உள்ள குருவின் அருள் நிறைந்த இந்த காலத்தில் நல்ல செயல்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக கிடைக்குங்கிறத இதில் இருக்கிற ஒரு செய்தி. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். சூரியன் தினமும் உதிக்கிறார், ஆனால் எல்லா விதையும் முளைக்காது, அதுக்கு தண்ணி அவசியம். அதே மாதிரி வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, அறிவுங்கிற ஞானம் வேணும். சரி, ஞானம் மட்டும் இருந்தால் போதுமா? போதாது, அதை செயல்படுத்துகிற தைரியம் வேணும். அந்த அறிவையும் அந்த தைரியத்தையும் அந்த ஒளியையும் அந்த வளர்ச்சியையும் நமக்கு நினைவூட்ட வர்றது தான் இந்த கோச்சார கிரக நிலை. கடகத்தில் உச்சம் பெற்ற குருவும் சூரியனும் இணையும் அற்புதமான இந்த தருணம். அதனால் இந்த காலத்தில் சாதாரணமாக கிரகநில காலம்னு நம்ம கடந்து விட முடியாது. இறைவன் கொடுத்த நல்ல நேரம்னு நினச்சி நல்ல செயல்களை ஆரம்பிங்க. குரு பகவானின் அருளும் சூரிய பகவானின் ஒளியும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் மனதிலும் உங்கள் வாழ்க்கையிலும் எப்போதும் பிரகாசிக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தினமும் இது போன்ற ஜோதிட ரகசியங்கள், கோச்சார பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் மலையொலி சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம்.